வணக்கம்ப்பா. இந்த தயிரில் வெங்காயத்தை போடுறோம் இல்லையா, அது வந்து பெரிய வெங்காயத்தில் பெரும்பான்மையாக செய்கிறீங்க. அது ஏன்னா ஈஸியாக இருக்குன்னு சொல்லி. இருந்தாலும் சின்ன வெங்காயம் வந்து நல்ல மருத்துவ குணம் உடையது. அதை வந்து உரிக்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு பெரிய வெங்காயத்தை டக்கு டக்குன்னு வெட்டி போட்டுடுறாங்க. அப்படி இல்லைப்பா, இந்த பெரிய வெங்காயத்தையே கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒரு 10 நிமிஷமாக தண்ணியில் போட்டிங்கன்னா உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். தலையும் வாழுங்கிட்டா மேலாக இருக்கிற தோல் தானே, ஈஸியாக உரிச்சிடலாம். உரித்து அதை நறுக்கி நீங்கள் தயிரில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பலவிதமான ஆரோக்கியத்தன்மையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சர்க்கரை நோய்க்காரவங்கள கண்டிக்கும், பிபி நோய்க்காரவங்கள கண்டிக்கும், நீர்க்கடுப்பு இருந்தால் அதை கண்டிக்கும். இப்படியெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சின்ன வெங்காயத்தை தயிரில் போட்டு அதை ரைத்தான்னு சொல்லுவாங்க, அப்படி செஞ்சு சாப்பிடுங்க. சப்பாத்தியில் தொட்டு திங்கலாம். இந்த காரக்குழம்பு வச்சா தொட்டுக்கிற வச்சுக்கலாம். இந்த பிரியாணி குஸ்கா இந்த மாதிரி சாத்துக்கும் தொட்டுக்க வச்சுக்குவீங்க. அது பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தும்.